முதல்ல என்ன சொல்கிறான் அப்படின்னா, திதேஞ்சஸ்திரியம் ஆப்னோதி அப்படிங்கிறான். அதுக்கு அடுத்த லைன் வாராத் ஆயுஷ் வர்தனம் அப்படிங்கிறான். பிறந்த கிழமையின் அடிப்படையில் ஆயுள் தீர்க்கம்ங்கிறான். அந்த சூரியனோட ரதத்தை செலுத்தக்கூடிய அந்த பூஷாங்கிற தேவதைக்கு இந்த இடுப்பு பகுதிக்கு கீழ் உள்ள பகுதிகள் இருக்காது. காலையில் 6 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா காலையில் சூரிய உதயத்தப்ப காலையில் குழந்தை ஜனனம் சுபஜனனம் எழுதுவான். 11 மணிக்கு குழந்தை பிறந்ததுன்னா நண்பகல் சுபஜனனம் எழுதுவான். மதியம் வேலை 2 மணிக்குன்னா மதியம்னு எழுதுவான். சாயந்தரம்னா மாலைன்னு போட்டு எழுதுவான். சூரியன் மறையும் போதுனா அந்தி சாயும் நேரம்னு போட்டு எழுதுவான். 7 மணிக்குன்னா இரவுன்னு போட்டு எழுதுவான். 7 மணிக்கு மேலே போயிடுச்சுன்னா 11 மணி வரைக்கும் இரவுன்னு போட்டு எழுதுவான். 11 மணிக்கு மேலே போட்டால் நள்ளிரவுன்னு போட்டு எழுதுவான். 2 மணிக்கு மேலே ஒரு குழந்தை பிறந்துச்சு, 3 மணிக்கு மேலே பிறந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை பின்னிரவுன்னு போட்டு எழுதுவான். காலையில் 4 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதிகாலை சுபஜனனம்னு போட்டு எழுதுவான். அடுத்ததாக பஞ்சாங்கத்தின் சூட்சமங்கள் என்ற தலைப்பில் திரு பவளக்கண்ண ஐயாவும் நம்மளுடைய சங்கத்துக்கு முதல் முறையாக வராரு. ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஐயா அவர்கள் பஞ்சாங்கத்தின் சூட்சமங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். ஐயா வாங்கய்யா. சொற்றனை வேதியன் சோதிவானவன் பொற்றனை திருந்தொடி பொருந்த கைத்தொல கற்றுணை பூட்டி ஓர்கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயமே. வந்திருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அவர்களுக்கும் மற்றும் என் அன்பு தம்பி தங்கபாண்டியன் அவர்களுக்கும் இளவல் ஜானகிராமன் அவர்களுக்கும் தம்பி நாராயணமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு எனது சிற்றுரைக்குள் செல்கிறேன். குமரன் மேடைக்கு கொஞ்சம் வாங்க. ஸ்ரீ யோக வராகி சக்தி பீடம் மற்றும் எஸ்கே ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் அன்பு தம்பி சதீஷ் அவர்களின் அழைப்பின் பேரில் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்பவே கேட்டார், உங்களுக்கு தலைப்பு என்னங்கய்யா பேசலாம் அப்படின்னாரு. பஞ்ச அங்கத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் நான் பஞ்சாங்கமே போட்டுடலாம் சார் அப்படின்ட்டார். பஞ்சாங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 அங்கங்களையும் பேசுவதற்கு இங்கு நேரும் பத்தாது. நான் மட்டுமே தான் பேச வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் லீட் மட்டும் கொடுத்துட்டு மற்ற விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதில் பொதுவாக நித்திய நாம யோகத்தை பற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அது இந்த ஜோதிட உலகில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம் நித்திய நாக யோகத்துக்கு பலன் சொன்னோம்னா உடனேயே சார் அதுக்கு ஒரு யோகின்னு ஒருத்தர் இருக்கார் சார், இன்னொருத்தர் உடனே அதுக்கு ஒரு அவயோகி இருக்கார் சார், இது 2 பேர் தான் பத்தாததும் போதா இன்னொருத்தர் சார் உபயோகின்னு ஒருத்தர் இருக்கார் சார். நமக்கு தெரியணும்ல, நம்ம ஒரு பிறந்திருக்கோம் ஒரு கிழமையில், அந்த கிழமைக்கு ஒரு பலன் இருக்குது. ஆனால் இன்றைய நாளில் அது நாம் செய்கிறோமா, சொல்கிறோமா, கேட்குறோமா? ஏன் கேட்கறது இல்லை? அதுக்கு பலன் இல்லைன்னு விட்டுட்டோமா? ஆனால் பஞ்சாங்கத்தினுடைய ஸ்லோகம்
பஞ்சாங்கத்தை பற்றி டிஃபைன் பண்ணுற விஷயத்தில் முதல்ல என்ன சொல்கிறான் அப்படின்னா, திதேஞ்சஸ்திரியம் ஆப்னோதி அப்படிங்கிறான். அதுக்கு அடுத்த லைன் வாராத் ஆயுஷ் வர்தனம் அப்படிங்கிறான். பிறந்த கிழமையின் அடிப்படையில் ஆயுள் தீர்க்கம்ங்கிறான். என்ன சார் இது? ஆயுளுக்கும் பிறந்த கிழமைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நம்ம முன்னோர் சொன்ன செய்தி பொய்யாக இருக்காது. அடிப்படையில் ஏதோ ஒரு காரண காரியங்கள் இருக்கும். இருந்ததுனால தான் அதை சொல்லியிருக்கேன். அப்போ வாராத் ஆயுஷ் வர்தனம் அப்படின்னா பிறந்த கிழமையின் பிரகாரம் ஆயுள் வளரும், இல்லாட்டி ஆயுள் தீர்க்கம், இல்லாட்டி ஆயுளை நீட்டிக்க முடியுங்கிறான். வர்தனம் அப்படின்னா சான்ஸ்கிரிட் சொல்லது. அதுக்கு என்ன சொல்றான்னா பழகுதல் அல்லது நீட்டித்தல் அப்படிங்கிறான். நம்மளுடைய சித்தர்கள்லாம் 200 வருடங்கள் 300 வருடங்கள் வாழ்ந்தாங்கங்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்படி தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ ஆயுளை நீட்டிக்க முடியும் அப்படிங்கிறது. ஆனால் இதே ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம ஒரு எண்டு கார்டு போட்டிருக்கோம். எங்க போட்டிருக்கோம்? நிறைந்த ஆயுள் அல்லது பூரண ஆயுள்ங்கிறதுக்கு என்ன அடையாளம் சொல்லியிருக்கோம்? உடுமக திசையின் பிரகாரம் 120 வருஷம்னு முடிச்சிட்டோம். அப்போ குறைஞ்சபட்சம் 120 வருஷமாவது வாழ முடியும். அதற்கு நம்ம கிழமைக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. ஒருத்தர் சனிக்கிழமையில பிறந்திருக்கான். அவன் ஒரு சோம்பேறியா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஏதாவது வாழ்க்கையில் நல்லது நடக்குமா? ஏன்? அந்தந்த கிழமைக்கு அந்தந்த கிரகம் காரகத்துவமானது. அந்த கிரக காரகத்துவத்தை கையாளணும். அப்போ சனிங்கிறது மந்தன்கிற கேரக்டர் உள்ளடக்கியது. அப்போ அது மாதிரி இல்லாமல் இயற்கையிலேயே அவன் தன்னை சுறுசுறுப்பாக ஆக்கி கொண்டான், ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் உழைப்பதற்கு தயாராகி கொண்டான் அப்படின்னா அவனோட ஆயுள் நீட்டிக்கும் சொல்கிறான். எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறான். 12 கட்டத்துக்குள்ளே நீங்கள் ஆயுள்காரகனான சனியினுடைய பொசிஷனை பார்க்க வேண்டியதில்லை, 8ஆம் இடத்தை பார்க்க வேண்டியதில்லை, 8ஆம் அதிபதி எந்த இடத்துல போயிருக்காருன்னு பார்க்க வேண்டியதில்லை. அவங்ககிட்ட ஒரே கேள்வி, நீ என்ன செய்கிற? காலையில் எத்தனை மணிக்கு பெட்டை விட்டு எந்திரிப்பேன்? நான் ஒரு 9:30 மணிக்கு தாங்க எந்திரிப்பேன் அப்படின்னா அது எப்படி ஆகும்? சரி, சூரியனும் சனியும் பகை. இப்போ ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்துட்டான். அவன் எப்படி இருக்கணும்? சீக்கிரமா எந்திரிக்கான். ஏன்? யாருக்காக வேண்டியும் தன்னோட காலத்தையும் நேரத்தையும் அவர் தவற விடுவதே இல்லை. காலையில் சூரிய உதயம் 5:30க்குன்னா 5:30க்கு சூரியன் உதிச்சே ஆகும். இன்றைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு, சூரியனே தெரியல, நீங்கள் 9:30 மணிக்கு தான் சூரியன் வெளியே தெரியுது அப்படின்னாலும் அவர் தன்னோட இடத்திலே நிற்க மாட்டார். 9:30 மணிக்கு எங்கே வரணுமோ அங்கே உச்சிக்கு வந்துடுவார். அப்போ யாருக்காக வேண்டியும் தன்னோட காலத்தையும் நேரத்தையும் தவற விடுவதில்லை. சூரியன் மறைவு இல்லாட்டி சூரியன் உதயம் அப்படிங்கிறத நாம தான் சொல்கிறோம். வேதத்தில் என்ன சொல்லுதுன்னா, சன் தே ஹவ் ஜாயின் த டியூட்டி அப்படிங்கிறான். அவர் தன்னோட கடமை செய்வதற்காக வேண்டி கிளம்பிட்டார். சூரியனோட ரதத்துக்கு 7 குதிரைகள் இருக்கும், அதுக்கு சக்கரங்கள் உண்டு. சூரியனோட ரதத்துக்கு ஒரு சாரதி உண்டு. இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது யாருக்காவது தெரியுமா? 7 குதிரைகள்ங்கிறது நமக்கு வெளிவட்டமாக தெரியுது. சூரியன் அந்த ரதத்தில் இருக்காருங்கிறது தெரியுது. சூரியனுக்கு அந்த ரதத்துக்கு சாரதி ஒருத்தர் இருக்கார்.
உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், அந்த ரதத்துக்கு எத்தனை சக்கரங்கள் உண்டு? ஒரு சக்கரத்தில் வண்டி ஓடுமா? அந்த ரதத்தை செலுத்தக்கூடிய சாரதியினுடைய பெயர் வந்து பூஷா அல்லது போஷா. இன்னும் ரொம்ப தெளிவாக சொன்னோம்னா அருணன் அப்படிம்பாங்க வேதத்தில். அருணன் அப்படின்னா கால்கள் இல்லாதவன் அருணன் அர்த்தம். பூஷா அப்படின்னா அது ஒரு தேவதை. அந்த சூரியனோட ரதத்தை செலுத்தக்கூடிய அந்த பூஷாங்கிற தேவதைக்கு இந்த இடுப்பு பகுதிக்கு கீழ் உள்ள பகுதிகள் இருக்காது. இந்த ரெண்டு பகுதிகளும் இருக்காது. தொடையும் இடுப்பு பகுதியும் ஜாயிண்ட் ஆகிற பகுதி இருக்காது. குறி உண்டு. அப்போ அவர் எப்படி பேலன்ஸ்டாக உட்கார முடியுமா? இந்த தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை சொல்லுவாங்க இல்லையா, இப்படி தான் ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் 7 குதிரைகள் இழுத்துட்டு போகிற ரதம், நீங்கள் சொன்னது மாதிரி 2 பேர் சொன்னது மாதிரி ஒரு வீல் தான் இருக்கும். அந்த ரதத்தை செலுத்த இயலுமா? இதெல்லாம் கற்பனை கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் ஆண்டு அனுபவித்து சொன்ன சத்தியமான உண்மைகள். அதுவும் அந்த 7 குதிரைகளையும் இணைத்திருக்கக்கூடிய கடிவாளம் இருக்கு இல்லையா, இந்த பூஷாங்கிற கையில் பிடிச்சிருக்கு. அந்த 7 கயறுகளும் 7 சர்ப்பங்கள்னு சொல்கிறோம். அந்த சர்ப்பங்களினுடைய நுனி பகுதி கழுத்தில் இருக்கும், வால் பகுதி. அந்த சர்ப்பத்தினுடைய வாய்ப்பகுதி ஒரு கையில் இருக்கும். அப்போ இந்த குதிரைகள் வேகமாக இழுத்துட்டு போகிறதும், இவர் அந்த பாம்பினுடைய கழுத்து பகுதியில் கை வச்சு பிடிச்சிருக்கதும், கொஞ்சம் வேகமாக அழுத்துனா என்ன ஆகும்? பாம்பை வந்து அது போகிற போக்குக்கு நீங்கள் விட்டீங்கன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் டிவிலெல்லாம் பார்த்துருக்கலாம், பாம்பு பிடிக்கிறோம், பாம்பு போகிற பக்கத்துலலாம் போய்கிட்டே தான் இருப்பான ஒழிய அதை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ எப்படி ஓட்ட முடியும்? ஆனால் அந்த தேவதை ஓட்டுகிறார். சூரியனோட ரதத்துக்கு ஒரு வீல் தான். அதை ஓட்டக்கூடிய சாரதிக்கு கால்கள் இருக்காது. அதை இழுத்துட்டு போகிற 7 குதிரைகளையும் இணைச்சிருக்கக்கூடியது சர்ப்பங்கள். ஆனால் இதில் சூரியனுக்கு எந்த விதமான கம்ஃபர்ட் ஜோனும் பாதிக்காது. ஏன்னா காலையில் சூரிய உதயத்தில் அவர் ரதத்தில் ஏறி உக்காந்தார்னா இந்த உலகத்தை பூராத்தையும் சூரியன் மறைவதற்குள்ளே சுற்றி அவர் வீட்டுக்கு வந்துடணும். சூரியன் செட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சூரியன் மறைவுங்கிறது அவர் வீட்டுக்கு போகக்கூடிய நேரம். இதையெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, சாத்தியம். இதெல்லாம் யாருக்கு சாத்தியம்ங்கிறது சொல்லணும்ல. இதெல்லாம் யாருக்கு சாத்தியம்? மீன ராசியில் பிறந்த ரேவதி நட்சத்திரம் யாராவது இருக்கீங்களா? லக்னம் யாருக்காவது இருக்கா? ரேவதி நட்சத்திரமே வா. எத்தனாம் பாதம்? 4ஆம். வர்க்கோத்தமம் அங்கே, நவாம்சத்திலே அங்கே தானே. அவர்களுக்கெல்லாம் நிர்வாக திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? ஜோதிடர். அப்போ சூரியனோட ஆதிக்கத்தை முழுமையாக பெற்றவங்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர், 200-300 பேர் கூட பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் வரும். அவங்க படிக்கலைன்னா கூட அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி அவங்களுக்கு உண்டு. இவங்களோட கையெழுத்து தலையெழுத்தா அப்படின்னா ரொம்ப கோழிக்கு இருக்கல் மாதிரி இருக்கும். இல்லாட்டி ரொம்ப அடித்தல் திருத்தல் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக எழுதக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எப்படி இருக்கீங்க? உங்கள் கையெழுத்து எப்படி இருக்கும்? அவங்கெல்லாம் முதல்ல கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும், சின்ன குழந்தைகள், நம்ம வீட்டில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் இல்லாட்டி ராசியோ லக்னமோ ரேவதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் இந்த கர்சிவ் ரைட்டிங் ட்ரைனிங்னு இப்போ ஒன்று கொடுக்குறாங்க.
அதாவது எழுத்து பயிற்சி. முன்னாடியெல்லாம் நாம் படிக்கிற காலத்தில் 2 கோடு நோட்டு 4 கோடு நோட்டில் நம்மளே எழுதணும். இன்றைக்கி அதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங், அதுக்கு அனுப்பணும். டிராயிங் நல்லா பண்ணுவாங்க. பெண்களாக இருந்தால் டெய்லரிங், ஷோயிங், எம்ப்ராய்டரி, கையால் செய்யக்கூடிய அனைத்து திறம்பட வேலைகளையும் அவங்க செய்வாங்க. சமையல் ரொம்ப நல்லா செய்வாங்க. சமையலில் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவங்க அவங்கள இருப்பாங்க. மனைவி செய்கிறதுல குற்றம் தப்பு கண்டுபிடிப்பீங்களா? பளிச்சுன்னு தெரியும். ரேவதி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூசம், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சமையலில் அடுத்தவங்க செய்யக்கூடிய தப்பு புறாமே இவங்களுக்கு வரும். கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. இதுதான் குறை அப்படிங்கிறது. நான் தினத்திலிருந்து மாறி நட்சத்திரத்துக்கு வந்துட்டேன். தினத்துக்கு அந்த 2 போதும். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பாக கொடைக்கானல் டூர் போயிருந்தோம். ஒரு எம்பியினுடைய ரெக்கமெண்டேஷனில் அங்கே டீ எஸ்டேட் ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் எஸ்டேட்டு. அங்கே போயிருந்தோம். அங்கே அவரும் மறுநாள் வந்துட்டார் அன்எக்ஸ்பெக்டடாக ஃபோன் பண்ணிவிட்டு. அப்போ அவர் வந்த உடனே சரி இன்றைக்கி ஃபேக்ட்ரி விசிட் போய் பார்ப்போம், இந்த டீ எல்லாம் எப்படி பதப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு உள்ளர போய் பார்த்தோம். அன்னைக்கு அங்கே டீ அந்த இலைகளை ஏலம் விடக்கூடிய நாள். பல டன்னேஜ் கணக்கில் இருக்குது. அந்த டீ ஏலம் போடுற விஷயத்தை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள், ஒரு 10 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரே டைனிங் டேபிள், 10-20 பேர் உட்கார்ற அளவுக்கு, ஒரு பக்கம் 10 பேர், இன்னொரு பக்கம் 10 பேர், ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி. அதில் டீ இலை வாங்கக்கூடிய நபர்கள் பூராமே உட்காந்துருக்காங்க. ஒரு பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டு ஒரு 10-15 ஸ்டவ்வு, அந்த ஸ்டவ்வில் தண்ணி கொதிக்க வைக்கிறாங்க. அந்த தண்ணியும் கரெக்டாக 100 டிகிரி சென்டிகிரேடு வர்றது மாதிரி, ஃபாரன்ஹீட் ஹீட் வர்றது மாதிரி எடுத்து கொண்டு இவங்க டேபிளில் வைக்கிறாங்க. எந்த டீ ஏலம் போடுறாங்களோ அந்த டீயினுடைய அந்த இலையினுடைய ஸ்பெசிமன் 2 கிராம் தான் தராங்க. வெயிட் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே 100 mlனா 100 ml தான் தண்ணி இருக்கும். ஒரு கப்பன் சாசரில் வச்சு ஒரு ஸ்பூன் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இவங்க கரெக்டாக அந்த இலையை அந்த தண்ணியில் போட்டு அதை டேஸ்ட்டு பார்க்குறாங்க. டேஸ்ட்டு பார்த்து இது ஏ கிரேட், பி கிரேட் அப்படின்னு கிரேட் ஃபிக்ஸேஷன் பண்ணி அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போ அந்த எம்பி நான் லெட்டர் கொடுத்துருந்தா இல்லையா, அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் அஸ்ட்ராலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள நபர். என்னப்பா இதெல்லாம் இப்படி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, டேஸ்ட் பார்க்குறாங்க, இதெல்லாம் யார் பார்க்க முடியும் அப்படின்னாரு. இதில் எத்தனை பேர் ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம்னு கேளுங்க அப்படின்னு. டக்குன்னு உடனே போய் பார்த்தேன். 6 பேருக்கு இருந்தது. 13 பேரோ 14 பேரோ வந்தாங்க. 6 பேருக்கு டைரெக்டாக ஆயில்ய நட்சத்திரம். மீதி உள்ளவங்களுக்கு பார்த்துக்கு டேட் ஆஃப் பர்த் வாங்கிட்டு ரூமில் போட்டு பார்த்தா அவங்களில் 3 பேர் ஆயில்யம், ஒரு 4 பேர் புனர்பூஸ், லக்னம் மாறிவர். இவங்கெல்லாம் உணவில் ரொம்ப இதாக இருக்கக்கூடிய, இவங்களுக்கெல்லாம் உணவு துறை சம்பந்தப்பட்ட தொழில் எடுத்தாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் மேன்மைகள் வரும். ஏன்னா ஆள் கிடைக்கலன்னா இவங்களே சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நட்சத்திரங்கள் ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம். 27 நட்சத்திரங்களையும் பற்றி என்கிட்ட ஒரு 3000 பக்கத்துக்கு நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். புத்தகம் போடணும்னு நேரம் கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளினுடைய உழைப்பு. அதை பண்ணுவதற்கு உண்டான நேரம் கிடைக்கல. இப்போ தஞ்சாவூர்லேருந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி போயிட்டேன், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அதனால் போயிடுச்சு. இப்போ கூட அவர் ஜானகி பேசும்போது கூட ஒன்று சொன்னார். லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் தில்லாலங்கடி அப்படின்னார். சூரியனோட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் சரி, யார் லக்னத்தில் இருந்தாலும் சரி, அவன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தான்னா உங்கள் வீட்டு பவுண்டரியில் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி 1 அடி 2 அடியை கை வச்சிருவான். ஏன்?
சூரியன்னா ஆக்கிரமிப்பு குணம் உள்ளவன். அந்த ஆண் நெடில்ல போற என்ன சொல் வருதோ அத்தனை சொல்லு சூரியனுக்கு உள்ளதும். ஆணவம் பிடித்தவன், அகங்காரி, ஆக்கிரமிப்பு குணம், ஆத்திரம் உடையவன், அத்தனையும் சூரியனுக்கு உள்ளது. ஆனா சூரியனோட நட்சத்திரம் நம்ம என்ன சொல்றோம்? உடைபட்ட நட்சத்திரம். அதுலேயும் அவனை என்ன குறிப்பிட்டு சொல்றான்? சூரியனோட நட்சத்திரத்துக்கு காலற்ற நட்சத்திரம். சில இடங்கள்ல அது தலையற்ற நட்சத்திரங்கள்னு சொல்றாங்க. என் நண்பர் கூட வெங்கடேசன் கூட ஒரு தடவை சொல்வார், இல்லை இல்லை எங்கள் அப்பாவே அது தலையற்ற நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லுவார். அவங்க அப்பா நாடியில் பெரிய ஆள். அது காலற்ற நட்சத்திரமா இல்லை தலையற்ற நட்சத்திரமானா மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. அப்படிதானே தம்பி? ஒரு பாதம் மட்டும்தானே மாறி இருக்கு. அது காலா தலையா? அதை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிடலாம். இல்லை, அதை இப்போ தெளிவாக்கிடலாம். அது காலுங்கிற இடத்துல காலு, தலைங்கிற இடத்துல தலைங்கிறதுலாம் கிடையாது. அது காலா தலையாங்கிறத இங்கே நிர்ணயம் பண்ணிடலாம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்களும் 12 பாவங்களையும் கனெக்ட் பண்ணும். எப்படி? யாராவது சொல்ல முடியுமா? முடியல. நவாம்சத்தின் வழியாக 12 பாவங்களையும் அது கனெக்ட் பண்ணும். இப்போ கிருத்திகை 1ஆம் பாதம் எங்க இருக்கு? மேஷத்தில் இருக்கு. அது எங்க போகும்? அது எத்தனாவது பாவம்? 9வது பாவம். அடுத்தது ரிஷபத்தில் 2ஆம் பாவம் இருக்கா? அது எங்க வரும்? மகரத்துக்கு வரும். ரிஷபத்திலிருந்து மகரம் எத்தனாவது பாதம்? அதுவும் 9 தானே. அதுக்கடுத்து 10, 11. இப்போ 12ஆம் பாவம் மிஸ் ஆகி போச்சா? கிருத்திகை நட்சத்திரத்துக்கு 12ஆம் பாவம் இல்லை தம்பி. 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளல. அது 9, 9, 10, 11க்கு தான் போகுது. சரி, உத்திரத்துக்கு வாங்க. உத்திரமும் அதே தனுசுக்கு தானே போகும். 1ஆம் பாவம். அது எத்தனாவது பாவம்? 5. உத்திர 2 எங்க போகும்? மகரத்துக்கு போகும். அது எத்தனாவது பாவம்? எப்படி வரும்? உத்திர 2 எங்க இருக்கு? கன்னியில இருக்கு. கன்னியில இருந்து மகரம் எத்தனாவது பாவம்? 5. அதுக்கடுத்து 3வது 6க்கு போகும், 7க்கு போகும். அப்ப 5 2 தடவை வந்ததுனால 5, 6, 7, 8ஆம் பாவம் மிஸ் ஆயிடுச்சா? எட்டாம் பாவம் மிஸ் ஆயிடுச்சா தம்பி? அதுக்கடுத்து உத்திராடம். உத்திராடம் 1 அங்கேயே ரீட்டைன் ஆகுமா? அது 1ஆம் பாவம். உத்திராடம் 2 அதுவும் அங்கேயே தான் ரீட்டைன் ஆகும். அப்போ 1ஆம் பாவம். அதுக்கடுத்து 2, 3, 4ஆம் பாவம் மிஸ் ஆயிடுச்சா? சூரியனோட நட்சத்திரங்களுக்கு 4, 8, 12ஆம் பாவம் கிடையாது. 4ஆம் பாவம் என்னது? மூமெண்ட். 4, 8, 12 மூமெண்ட்டை குறிக்கக்கூடியது. 4, 8, 12 சூரியனோட நட்சத்திரங்களுக்கு கிடையாதா? மூமெண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? கால் இல்லைன்னு அர்த்தம். இப்போ அது காலற்ற நட்சத்திரமா தலையற்ற நட்சத்திரமா? 4, 8, 12ஆம் பாவம் அவுட்டு. சரி, இன்னொரு நட்சத்திரத்தை தலையற்ற நட்சத்திரம்னு சொல்றோம். எது நட்சத்திரத்தை? குருவோட நட்சத்திரத்தை. குருவுக்கு இதே மாதிரி போட்டு பாருங்க. புனர்பூசம் 1, 2, 3க்கு அங்கேயே தான் வரும். எங்க வரும்? 11, 12, 1க்குள்ள வரும். திருப்பியும் 1ல் தான் வரும். 2ஆம் பாவம் அவுட் ஆயிடும். குரு தனக்காரக அதிபதி. ஆனா தனக்காரக அதிபதிக்கு 2ஆம் பாவம் அவுட்டு. அதுக்கடுத்து விசாகத்துக்கு வாங்க. அவர் திருப்பி எங்க போறாரு? 7ஆம் பாவத்துக்குள்ள போறாரு. 7, 8க்குள்ள வருவார். திருப்பி 9ல் வருவார். திருப்பியும் 9ல் தான் வருவார். 10 அவுட்டா? அதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம் அவுட் ஆகிடும். எதுக்கு? புரட்டாதிக்கு.
அப்போ 2, 6, 10 3 பாவங்கள் அவுட் ஆகிடுதா? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ அவனுக்கு தலை இருந்தாலும் என்ன, தலை இல்லைன்னா என்னது? முண்டம்னு அர்த்தம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா தலை இல்லைன்னு அர்த்தம். அப்போ குருவுக்கு 2, 6, 10 கிடையாது. அப்போ தலையற்ற நட்சத்திரங்கள். அதனால தான் இந்த தலையற்ற நட்சத்திரங்களில் முகூர்த்தங்களை வைக்காத, சுப காரியங்களை சில காரியங்களுக்கு விளக்கு சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப சுபத்துவமான கிரகம் குரு தானே. ஆனால் அவர்தான் முழு மூடன், முழு அயோக்கியன், அறிவாளி, எல்லாம் உண்டு. எல்லா பட்டமும் கொடுக்கலாம் அவருக்கு. ஏன்? அறிவாளிக்கு அத்தனையும் சாசுவதம். உண்மையை பொய்யாக்க முடியும், பொய்யை உண்மையாக்க முடியும், திருட்டை எப்படி தெளிவாக திருட முடியும் மாட்டாம, அப்படிங்கிறது பூரா அறிவாளிக்கு தான் தெரியும். அறிவாளி தானே பிளான் போட்டு திருடுவான். வேற வேணா திருட முடியுமா? ஒரு 50, 60 வருடங்களுக்கு முன்பாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த 60, 70 பிறந்தவங்களா இருந்தால் ஒரு சினிமா வந்துச்சு. யாருக்காவது தெரியுமா? இந்த குருவினுடைய காரகத்துவத்துக்கு இன்னைக்கு ராத்திரி போய் எல்லாரும் அந்த படத்தை பாருங்க. குருனா யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். கௌரவம்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? 2 சிவாஜி. அதுல கதை என்ன? முதல் பார்ட்ல மேஜர் சுந்தரராஜன் வந்து ஒரு கொலைகாரன், சிவாஜிங்கிறவர் ஒரு குரு, அவர் ஒரு வக்கீல், பாரிஸ்டர் பட்டம் வாங்கின வக்கீல். தன்னோட வாத திறமையினால், தன்னோட அறிவின் மேன்மையால் ஒரு குற்றவாளியை நிரபராதின்னு விடுதலை வாங்கி கொடுத்துருவார். அந்த குரு நல்லவரா? செகண்ட் பார்ட் என்ன? அப்பா சிவாஜிக்கும் பிள்ளை சிவாஜிக்கும் சண்டை வந்துடும். நீ ஒரு குற்றவாளியை நிரபராதின்னு தீர்ப்பு வாங்கி கொடுக்குற. ஆமாடா, நான் ஜட்ஜி பேனலில் உட்காந்துருக்க வேண்டியவன், எனக்கு கீழே உள்ள ஜூனியர்லாம் இன்னைக்கு ஜட்ஜி ஆகிட்டான், எனக்கு ஜட்ஜி கிடைக்கல, அதனால நான் அப்படித்தான் செய்வேன் பார். அப்போ அடுத்த கேஸில் உனக்கு எதிராக நானே அப்பீர் ஆகுவேன் பார். அதே மாதிரியே அதே மேஜர் சுந்தரராஜன் வருவார். அவர் மனைவி ஒரு ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிடுவாங்க. அந்த படத்தில் கேஸ், ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கில் அவங்க மனைவி செத்து போயிடுவாங்க. சின்ன சிவாஜியும் பெரிய சிவாஜியும் 2 குருக்களும் நேரடியாக நின்று மோதுவாங்க. அப்போ அவர் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவார் 2வது சிவாஜி. அப்போ குருங்கிற கேரக்டர் நல்ல கேரக்டரா? அறிவை அளவோடு பயன்படுத்தணும். நம்ம ஜோசியம் படிச்சிருக்கோங்கிறதுக்காண்டி நம்மக்கிட்ட நாடி வர கிளையண்ட்டுக்கு ஏதாவது தவறுதலான வழிகளை காட்டி கொடுக்கக்கூடாது. சத்தியத்தையும் நேர்மையும் மதிக்கணும். அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்போ ஒரு ஜோதிடன் தெய்வக்கியன் ஆகிறது எப்படி ஆகிறான் அப்படின்னா ஒழுக்கத்தின் வழியாகத்தான் ஆக முடியும். நாம் சொல்கின்ற செயல், சொல்கின்ற சொல், செய்கின்ற செயல் அத்தனையும் கணிக்கப்பட்டு கவுண்டவுனாக செயல்படுது. ஒரு ஜோதிடன் தெய்வக்கியங்கிற நிலைக்கு போகணும்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் இது பண்ணணும். ஜோதிடம் 100க்கு 100% சரியான கணிதமா அப்படின்னு கேட்டால் நான் அது சொல்லுவதில்லை. இது முழுக்க முழுக்க அனுமான கணிதம் தான். கால தேச வர்த்தமானம், ஜாதி மதம் நிறம் பேதம் இதையெல்லாம் அனுசரித்து அனுமானமாகத்தான் ஜோதிடம் உரைக்கப்படுகிறது. ஜோதிடன் என்றைக்கும் தெய்வமாக முடியாது, வழிகாட்டலாம். புரியுதுங்களா? நம்ம படித்தல் படிப்பையும் வச்சு ஒரு டாக்டர் எப்படி சரிக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணும்போது தன்னோட படித்ததெல்லாம் இது பண்ணுறாரோ அதே மாதிரி நம்ம படித்த படிப்புகளை சில கருத்துக்களையும் சொல்லி
நாம் அவருக்கு செய்யலாம். ஜோதிடம்ங்கிறது வந்து இன்றைக்கு நம்ம நாட்டில் எப்படி இருக்குது, வெளிநாடுகளில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பியா கான்டினென்டல் எல்லாம் இதே அஸ்ட்ராலஜி எல்லா இடத்துலையும் இருக்குது. அங்கேயெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 டாக்டர்ஸ் எடுத்தீங்கன்னா 70% 80% வரைக்குமான டாக்டர்ஸ் புறாமே சைக்காட்ரிக் டாக்டராக இருப்பான். மனோதத்துவ டாக்டர்கள், மனநோய் தீர்ப்பவர்கள். ஒரு 20% பீப்புள் தான், 20 to 30% பீப்புள் தான் வந்து நோய்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய டாக்டர்ஸ். ஏன்? அங்கே உள்ள மனிதர்கள்லாம் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருந்து எல்லா பேரும் மனநோய்க்குள்ளார அடிக்ட் ஆகிட்டான். அப்போ நம்ம நாட்டில் உள்ளவங்களாம் அப்படி இல்லையா? நம்ம நாட்டில் சைக்காட்ரிக் டாக்டர் 100க்கு 2 பேர் தான் இருக்கான், 98 பேர் பிசிஷியன் தான். ஏன்? அந்த சைக்காட்ரிக் டாக்டரோட வேலைகளை அத்தனையும் செய்வது ஒரு ஜோதிடன். அஷ்டமத்தில் குரு வந்துருச்சுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இன்னும் ஒரு 6 மாதம் ஓட்டுப்பா, அடுத்து வந்தால் உனக்கு 9ல் குருப்பா, ஓடி போனவனுக்கு 9ல் குரு, சூப்பராக வந்துடுவா. 9ல் குரு வந்துட்டா ஏன் ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னா? தெரியல. லக்னத்தை பார்த்துட்டு வரல, 5ஆம் பார்வையா, அடுத்து 3ஆம் பார்வையா பார்த்துருவார்ல, அடுத்து பூர்வ புண்ணியங்கிற 5வது இடத்தையும் பார்த்துருவார்ல. அப்போ 3வது இடத்த பார்த்துட்டானா முயற்சி ஸ்தானத்தை பார்த்துருவார். அப்போ நீ எது செஞ்சேனாலும் அது சக்ஸஸ் ஆகும். அதான் ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னா. இதை செய்யக்கூடியவன் யாரு? ஜோதிடம். இப்படியெல்லாம் நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் படித்த ஜோதிடத்தை இப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்து நல்லதை சொல்லுங்கடா, நல்லதை செய்யுங்கடான்னு சொன்னால், ஒருத்தன் தசா புத்தியே இல்லை, நட்சத்திரமே இல்லை, 12 ராசியே இல்லை, பிற என்ன இளவுடா இதில் இருக்கு? இல்லைன்னு சொல்றதுக்கு பெரிய அறிவு வேணுமா? எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு செம்மறிய மாடு அது மாதிரி தலையை ஆட்டிகிட்டே போக வேண்டியது தானே? அதுக்கு அறிவு வேணுமான்னு கேட்குறேன். அப்புறம் என்ன அளவுக்கு நீ ஜோதிடத்தை படிச்ச? பணங்காசு சம்பாதிக்கிறது மட்டுமே தான் இதுவா? இது தொழில் கிடையாது. சில நேரங்கள்ல எல்லாம் வந்து கொதிப்படைகிறது மாதிரி தான் ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. மூல நட்சத்திரம் காலபுருஷனுக்கு எத்தனாவது வீட்டில் இருக்கு? 9வது வீடு. மூல நட்சத்திரம் அறிவு ரீதியான விவாதங்களை விரும்புமா விரும்பாதா? அதில் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? வாத பிரதிவாதங்களை அடுத்தடுத்து அடுக்கடுக்காக வைக்கும். ஜெயிக்க முடியலைனாலும் கோல்மால் பண்ணியாவது ஜெயிக்கும். எப்படி? கோல்மால் பண்ணியாவது ஜெயிக்கும். ஆனால் கோல்மால் பண்ணியெல்லாம் ஜெயிச்சாலும் அது எங்கேயெல்லாம் ஜெயிக்குதோ அங்கேயெல்லாம் தன்னோட சொல்வாக்கையும் செல்வாக்கையும் இழக்கும். எப்படி? அதான் ஜெயிச்சிருச்சுல்ல சார். எப்படி சார் சொல்வாக்கையும் செல்வாக்கையும் இழக்கும்? எப்படி இழக்கும்? அதால் தோற்கடிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனும் அவனுக்கு மறைமுக எதிரியா? அவன் எத்தனை விவாதத்தில் ஜெயிச்சாலும் அத்தனை எதிரிகளையும் உருவாக்கி இருக்கான்னு அர்த்தம். அதான உண்மை. அப்ப ஒருத்தனுக்கு எதிரி இருந்தா அவன் முன்னேற முடியுமா வாழ்க்கையில்? சந்தர்ப்பம் கிடைச்சா நண்டு காலை பிடிச்சி இழுத்த மாதிரி இழுத்துருவான்ல. அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் ஜனிச்சது மூல நட்சத்திரம். பெருமாளுக்கு அணிவிக்கக்கூடிய அதே துளசி மாலையை ஆஞ்சநேயருக்கு அணிவிக்கிறோம். வேற எந்த கடவுள்களுக்காவது அப்படி பண்றோமா? மரியாதை கொடுக்கிறோமா? ஏன் கொடுக்கறது இல்லை? அவர் தான் சார் பணிவின் உச்சம். யாராலையும் செயற்கரிய காரியத்தை செய்ய முடியாத காரியத்தை செஞ்சு வந்தவன் அஞ்சனேய மைந்தன் ஆஞ்சநேயன். சீதை எங்க இருக்கானே தெரியாது, சமுத்திரம் தாண்டி போகணும். சமுத்திரம் தாண்டி போய்
சீதையை பார்த்துட்டு சீதையிட்ட அந்த கனையாளியை வாங்கிட்டு வந்த உடனேயும் கண்டேன் சீதையைன்னு சொல்லி ராமன் தோளில் கை போடல. உன் கூட இருக்கிறவங்க யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை நான் செய்துட்டு வந்திருக்கேன்னு அவர் தோல்லையா போய் கை போட்டார், பாதத்தில் வந்து உக்காந்தார். பணிவினுடைய உயர்வு உச்சம். அதனால தான் ராமனுக்கு அணிவிக்கக்கூடிய அதே மாலையை ஆஞ்சநேயருக்கு அணிவிக்க. அப்போ பணிவினுடைய உச்சம் எப்படி இருக்கணும்? நட்சத்திரமே இல்லைன்னு சொன்னால் பிறந்தது மூல நட்சத்திரம். புரியுதா? அதை அப்படியே நிறைவு செஞ்சுக்கும். 27 நட்சத்திரங்களுக்கும் சொன்னோம்னா நிறைய நேரம் போய். அதுக்கடுத்து நிதி நாம யோகம். நேரம் ஆயிட்டு அப்ப அதுக்கு அடுத்து நிதி நாம யோகம். அது யோகம் அப்படின்னு சில பேர் சொல்றீங்க, சில பேர் நித்திய நாம யோகம்னு நம்ம சொல்றோம். ஆனால் பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய நாம யோகம். அதுக்கு என்ன பொருள்? டெய்லி வரக்கூடிய யோகம்னா இணைவுன்னு அர்த்தம். டெய்லி வரக்கூடிய ஒரு இணைவு அப்படின்னு அர்த்தம். அதற்கு ஒரு பெயர், அதுதான் நித்திய நாம யோகம். சூரியனும் சந்திரனும் அதனுடைய டிகிரிகளை கூட்டினீங்கன்னா ஒரு இடம் வரும். அதுதான் அன்றைய நித்திய நாம யோகம். இன்னைக்கு நித்திய நாம யோகம் வேதி பதம் போயிட்டு இருக்கா? இன்னைக்கு வேதி பதம் தான் வேதி பதம் போயிட்டு. சனியினுடைய நட்சத்திரம் தானே கேட்டீங்க. வேதி பதம் முடியுதான்னு தெரியல, வேதி பதமா வரியானான்னு தெரியல. அப்ப இது வந்து இப்ப முதல்ல சொன்ன 3 விஷயங்களும் நேரடியாக வந்துடும். ஆனால் இது நேரடியாக கிடைக்காது. இது ஒரு பை ப்ராடக்ட். ஒரு 2 பேர்த்த சேர்க்கறதுனால வரக்கூடிய ஒரு இணைவு. ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து யோகம்னா இணைவு அப்படின்னு தான் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நினைக்கிறது மாதிரி யோகம்னா லக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லப்படவில்லை. இணைவு அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வருது? வியாகாதம். அந்த நிதிநாம யோகம் இணைவு அப்படின்னு சொன்னா சூரியனையும் சந்திரனையும் இணைப்பதனால் வரக்கூடியது. ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனுக்கு என்ன காரகத்துவம், சந்திரனுக்கு என்ன காரகத்துவம்? சூரியன்னா தகப்பன், சந்திரன்னா தாய். அப்ப நம்ம இந்த பூமியில வந்ததுக்கு யாரு காரணம்? நம்மளுடைய தாயும் தந்தையும் இணைந்ததுனால் நம்ம பிறவி இங்க பூமியில ஜனனம் ஆயிருக்கு. அப்ப நமக்கு யாரோட குணம் இருக்கும்? அம்மா அப்பாவினுடைய குணம் தானே இருக்கும். பக்கத்து வீட்டுக்கார குணம். ஒரு குழந்தைய பார்த்தோன்னு சொல்றோம், சிரிக்கும் போது அது பாரு, அது அழகா அவங்க அம்மா மாதிரியே சிரிக்குது. அது நடக்கும்போது பாரு, கையை நீட்டிட்டு அவங்க அப்பா மாதிரியே நடக்குது. அப்ப அந்த குணங்களை சொல்லக்கூடியது நித்திய நாம யோகம். அதை வேதத்தில் என்ன சொல்றான் அப்படின்னா, யோகா ரோக நிவாரணம் அப்படிங்கிறான். ரோகம்னா நோய், நோயை தீர்க்கக்கூடியது. பாரம்பரியமான நோய் எப்படி வரும்? ஹெரிடிட்டியாக தானே வரும். அப்போ அது கரெக்டு தானே? அப்பாவுக்கு சக்கரை இருந்தால் பிள்ளைக்கு சக்கரை நோய் வந்துடுது, அம்மாவுக்கு சக்கரை நோய் இருந்தால் பிள்ளைக்கு சக்கரை வருது, அப்பாவுக்கு ப்ரெஷர் இருந்தால் பிள்ளைக்கு ப்ரெஷர் வந்தது. அப்போ அவன் அந்த காலத்தில் இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சான்? ஒரு விஷயத்தை அவன் உணர்ந்திருக்கான். அப்போ இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் இணையானது தான் 27 நித்திய நாம யோகங்கள். 27 நட்சத்திரங்களுக்கும் எப்படி அஸ்வதியிலிருந்து நம்ம ரேவதி வரைக்கும் சொல்கிறோமோ, அதே மாதிரி விஷ்கம்பம் முதல் 27 நித்திய நாம. விஷ்கம்பம், பிருதி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, வியாகாதம், அர்ஷனம், வஜ்ரம், சித்தி, வேதிபாதம், வரியான், பரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், ஐந்திரம்,
பிராமியம், ஐந்திரம், வைத்திருதி, இப்படி 27 நித்தியநாமம். இந்த 27 நித்தியநாம யோகங்களுக்கும் ஒரு குணங்களை சொல்லியிருக்கு. அது பேரலா நம்ம நட்சத்திரங்களை ஒட்டியே தான் இருக்கும். இப்போ இந்த நித்தியநாம யோகங்களில் சில விஷயங்கள், நம்ம எதை நட்சத்திரங்கள்லாம் நல்ல நட்சத்திரங்கள்னு சொல்கிறோமோ அந்த நட்சத்திரங்கள்லாம் நித்தியநாம யோகத்தில் வந்து ஆகாத நட்சத்திரங்கள் ஆயிடும். அதிகண்டம், கண்டம், வியாகாதம், வஜ்ரம், வேதிபாதம், அதுக்கடுத்து இந்த பக்கம் வந்து சுப்ரம், வைத்திருதி, இந்த மாதிரி யோகங்கள்லாம் சுப காரியங்கள் விளக்குங்கிறார். இன்றைக்கு ஒரு முகூர்த்தம் குறிக்கும் போது நம்ம எல்லாரும் நாள், கிழமை, நட்சத்திரம், திதி எல்லாம் பார்த்துறோம். ஆனால் இந்த நித்தியநாம யோகத்தை பார்க்க தவறுகிறோம். அது நல்ல இதாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கெட்டதாக இல்லாமல் இருந்துக்கிறது நல்லது. ஒரு முகூர்த்தம் குறிக்கும் போதே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், 100க்கு 100% நல்ல முகூர்த்தம் அப்படிங்கிறது யாருக்குமே அமையாது, யாருக்குமே அமையாது. சதீஷ் ஒரு 10 நிமிஷம். யாருக்குமே அமையாது. ஆனால் இருக்கிறதுலே நல்ல முகூர்த்தங்களை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோமே, 12 மாதத்துலேயும் உத்தராயணம் 6 மாதம், தட்சிணாயணம் 6 மாதம். உத்தராயணத்தில் சுபகாரியங்கள் பண்ணுவது தான் ஸ்லாக்கியம்னு சொல்கிறாங்க. அப்போ 6 மாதம் விளக்கா? ஒரு வருஷத்தில் 6 மாதம் போச்சு. இந்த 6 மாதத்துலேயும் தேய்பிறை 15 நாள் போயிடுதா? வளர்பிறை 15 நாள் தான் இருக்குது. இந்த வளர்பிறை 15 நாள்லேயும் 2 செவ்வாய்க்கிழமை 2 சனிக்கிழமை வந்துடுமா? 4 நாள் போயிடுது, மீதி 11 நாள் இருக்குது. அதுக்கு பிறகு அதில் அஷ்டமி, நவமி, இப்படி 2 நாள் போயிடும், மீதி இருக்கிறது 9 நாள். இந்த 9 நாளில் பையனுக்கும் பொண்ணுக்கும் நல்ல நாள், சந்திராஷ்டமம் வராத நாள் பார்க்கணும், அது 2 நாள் போயிடுமா? மீதி இருக்கிறது 7 நாள். 7 நாளுக்குள்ளர இத்தனையும் ஒத்து வரணும். நாள் ஒத்து வரணும், கிழமை ஒத்து வரணும். செய்ய முடியுமா? ஆனால் தோஷங்கள் குறைவான நாட்களை தேர்ந்தெடுத்துக்கோங்கள். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு கல்யாணத்துக்கு கூட போயிருந்தேன். கண்டம் நித்தியநாம யோகம், மகம் நட்சத்திரம். செய்யலாமா? சரி. ஸோ அப்படியெல்லாம் நித்தியநாம யோகத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. நித்தியநாம யோகத்தை பற்றி நம்ம நிறையா பேசிக்கிட்டே போகலாம். 6ஆம் பாவம்ங்கிறது வந்து கடன், நோய், எதிரி, இது பூரா இருக்கா சார்? அந்த பாவத்துக்கு பூராத்துக்கும் ரெமெடி எங்கே இருக்குன்னா நித்தியநாம யோகத்தில் இருக்குது சார். உங்கள் லக்ன ரீதியாக என்ன நித்தியநாம யோகம் வருது அப்படிங்கிறது காலையில் கூட பேசிகிட்டு இருந்தோம். குமரன் கூட, அவரும் வரியான் நித்தியநாம யோகம், நானும் வரியான் நித்தியநாம யோகம். எடுத்த உடனே ஒரு 4-5 பாயிண்ட் கேட்டுக்கிட்டே வந்தேன். ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். பெரும்பாலும் இந்த வரியான் நித்தியநாம யோகம் கடைசியாக ஒன்று சொன்னேன். தொலைநோக்கு பார்வைகள் உடையவர், பின்னாடி வருவதை முன்னாடியே கணிக்கக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம். இவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் யாராவது இவங்கக்கிட்ட பிரச்சனைன்னு ஒன்று பண்ணாங்கன்னு சொன்னால் ஒன்று அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி? வரியான்கிறது வந்து கேட்டை நட்சத்திரத்துக்கு இணையாக வரக்கூடிய 18வது நித்தியநாம யோகம். 18வது நட்சத்திரம், 18வது நித்தியநாம யோகம். அதனுடைய அந்தஸ்து மிக்க நபர்கள் இவங்கெல்லாம். ரொம்ப ப்ரெஸ்டீஜை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். ஒரு இடத்துல வரவேற்பு இல்லைனாலும் பரவாயில்லை, ஆனால் முகம் காட்டுற சிரிப்பு இருக்கு பாருங்க, அதை வச்சே அவங்க ஐடென்டிட்டி பண்ணிடுவாங்க. அடுத்த தடவை அந்த வீட்டு வாசலை கூட மிதிக்க மாட்டாங்க. ஏன்னா கேட்டை வரியான் அப்படின்னா அதனுடைய அடையாளங்கள் என்னன்னா, கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குண்டலம் அதனுடைய அடையாளம். கவசம்ங்கிறது வந்து மனிதன் போருக்கு போகும்போது போட்டுக்கிறது. ஆனால் கர்ணனுக்கு அதை மட்டுமே சொல்லாமல் ஏன் குண்டலம்ங்கிறத சொன்னான்? கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தான் அப்படின்னு தான் சொல்கிறோம். குண்டலம் அப்படிங்கிறது வந்து பெருமைக்குரிய ஒரு அணிகலன். அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும்தான் இந்த குண்டலம் அணிவாங்க. இன்னைக்கு பெண்கள் போடக்கூடிய ஜிமிக்கி,
அன்றைய காலத்தில் அது பெருசாக இருக்கும். ஆனால் அதில் வெறும் சொர்ணம் மட்டும் இருக்காது, அதில் நவரத்தின மணிகள் இருக்கும். அதுவும் அவங்களுக்கு அந்த ராஜாவுக்கு உகந்த ஃபேவரபுளான நவரத்தின மணிகள் இருக்கும். அந்த காலத்தில் அதெல்லாம் நவரத்தினங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நான் அடுத்து வர்றதில் ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். அப்போ அந்த கவச குண்டலம் அப்படிங்கிறது வந்து அந்தஸ்தை குறிக்கக்கூடியதுன்னு. அந்த குண்டலமே என்ன அமைப்பில் இருக்கும்? இப்படி இருக்குமா? இந்த கோழி குஞ்சுகளை கவுத்தி வைக்கக்கூடிய பஞ்சாரத்தினுடைய அடையாளமாக இருக்குமா? அதை அடையாளப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம் சொல்லலாம்? மற்றவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர்னு அர்த்தம். அதே மாதிரி அதில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் வந்து ஈட்டிம்பாங்க. ஒரு கத்தி சண்டை போடுறவன் இந்த கையினுடைய நீளம் 2 அடி இருக்கும், கத்தியினுடைய நீளம் 2 அடி இருக்கும், 4 அடி தான் இருக்கும். எதிரியை அதுக்குள்ளே தான் நம்ம மீட் பண்ணணும். ஆனால் வேல் எப்படி? ஒரு 20 அடி தூரத்தில் இருக்கிற ஆளை கூட எதிரியை கிட்டக்கே வராத அளவுக்கே கொன்றலாம். அப்போ அவனுக்கு எதிரி இருக்குமா? எங்கள் வீட்டில் நான் 4ஆவதாக பிறந்தேன். ஆனால் எங்கள் அப்பா என்கிடம் டெசிஷன் கேட்காம எந்த டெசிஷன் எடுக்க மாட்டார். ஒரு காலகட்டத்தில் எங்கள் வீட்டு சொத்துக்களை பூராத்தையும் என் அண்ணனை விட்டுட்டு அக்காவை விட்டுட்டு எல்லாத்தையும் எங்கள் அம்மா பேரில் இருந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்தார். மற்றவர்களுக்கு அது தானாகவே வரும். நான் கேட்கலாம் செய்யலை. நான் தஞ்சாவூர்லேருந்து எங்கள் அப்பா அங்கே இருந்தார். முடிச்சிட்டேன். முடிக்க சொல்லி 2வது தடவை சொல்லிட்டார். இன்னும் நான் திதி எடுக்கலை, கர்ணம் எடுக்கலை. 2 விஷயத்தில் மட்டும் சொல்லி, அது நித்தியநாம யோகத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி திதி வழியாகவும் நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதில் ஸ்பெசிஃபிகேஷனாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். திதின்னு இவங்க சொல்கிறது மாதிரி திதி சூன்யம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதெல்லாம் கணக்கீடு செல்லலாம். அதில் வந்து ரொம்ப கவனத்தோடைய அணுக வேண்டிய விஷயம் இருக்குது. பிரதமை திதியில் பிறந்தவங்களுக்கு மகரமும் துலாமும் திதி சூன்யம், அப்படித்தானே? தெரியுமா? கலைஞர் என்ன ராசியில் பிறந்தார், லக்னத்தில் பிறந்தார்? அவர் ரிஷப ராசி, கடக லக்னம். அவருக்கு துலாத்தில் சனி உச்சம். கடக லக்னத்துக்கு 9, 10 குடையவர். அவர் தானே யோகாதிபதியும். அவர் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல உச்சம். ஆனால் அவருக்கு அதுதான் சிஎம் பதவியை பெற்றுக் கொடுத்தது. சனி திசை 19 வருஷத்தில் தான் அவர் எட்டாத உயரத்தை அடைந்தார். இப்போ திதி சூன்ய வேலை பார்த்துருக்கா, வேலை பார்க்கலையா? அதுக்கு ஒரு ரேட்டிஃபிகேஷன் ரூல் சொல்கிறாங்க. திதிசூன்யாதிபதி 3, 6, 8 இருந்தால், 12 மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் அந்த திதிசூன்யம் வேலை செய்யாது. நமக்கு எல்லாத்துக்கும் வச்சுட்டோம். 3, 6, 8, 12னா 6, 8, 12 இருந்தால் சார் 6ங்கிறது வயிறு, 8ங்கிறது உடல் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, 12வது அயனசயன போகத்தை கொடுக்கிறது. இந்த 6, 8, 12ஆம் பாவத்தை வெளியில் எடுத்து வச்சுட்டு ஜோதிடம் சொல்ல முடியுமா? அது 3 வேணுங்கிறதுக்காண்டி தான் சார் அவன் ஜோசியமே பார்க்க வரான். 6, 8 பூராமே 12 மறைவு, 6, 8 பூராமே 12 மறைவு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நிறையா இடங்கள்ல அப்படி இல்லை. ஆனால் இருக்கு. ஜோதிடத்தில் எல்லாமே மறைபொருள் தான் சார். எது ஒன்றும் உங்களுக்கு எளிதான முறையில் சொல்லவே இல்லை. எல்லாமே மறைவு. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இன்னைக்கு பெரிய டிஸ்பியூட்டாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்னது? ட்ரண்டிங்கில் சனி மீனத்துக்குள்ளார போயிடுச்சா போகலையா? நம்ம பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது. என்ன தம்பி, ஒரு நாளினுடைய அளவீடு என்ன? ஒரு நாளின் அளவீடு என்ன ஜோதிட அடிப்படையில்? ஒரு சூரிய உதயம் ஒரு நாள்ல இருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் தான் ஒரு நாள். நாளிகைங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு சில நட்சத்திரங்களுக்கு 58 நாளிகை இருக்கு, ஒன்றுக்கு 64 நாளிகை கூட இருக்கு. ஒரு நாள் என்பதனுடைய கணக்கீடு
சூரியன் உதயமானதிலிருந்து மறுநாள் சூரியன் வரைக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்குல்ல, அதுதான் ஒரு நாள். இன்றைக்கு தேதி 12ஆம் தேதி. இன்னைக்கு அதிகாலையில் 1 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. திருக்கணியத்து பிரகாரம் எப்படி ஜாதகம் எழுதுவீர்கள்? இவ்வளவு பெரிய டிஸ்பியூட் இருக்கு. இதுக்கு உள்ளர நீங்க சனிக்கு போயிட்டீங்க. ஒரு சிம்பிளான விஷயம், ஒரு நாளினுடைய வாக்கிய கணியத்தில் எழுதுனா ஒரு நாளை பிரித்து எழுதுவான் சார். என்னன்னு எழுதுவான்? காலையில் 6 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா காலையில் சூரிய உதயத்தப்ப காலையில் குழந்தை ஜனனம் சுப ஜனனம்னு எழுதுவான். 11 மணிக்கு குழந்தை பிறந்ததுன்னா நண்பகல் சுப ஜனனம் எழுதுவான். மதியம் வேலை 2 மணிக்குன்னா மதியம்னு எழுதுவான். சாயந்தரம்னா மாலைன்னு போட்டு எழுதுவான். சூரியன் மறையும் போதுனா அந்தி சாயும் நேரம்னு போட்டு எழுதுவான். 7 மணிக்குன்னா இரவுன்னு போட்டு எழுதுவான். 7 மணிக்கு மேலே போயிடுச்சுன்னா 11 மணி வரைக்கும் இரவுன்னு போட்டு எழுதுவான். 11 மணிக்கு மேலே போட்டால் நள்ளிரவுன்னு போட்டு எழுதுவான். 2 மணிக்கு மேலே ஒரு குழந்தை பிறந்துச்சு, 3 மணிக்கு மேலே பிறந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை பின்னிரவுன்னு போட்டு எழுதுவான். காலையில் 4 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதிகாலை சுப ஜனனம்னு போட்டு எழுதுவான். நீங்கள் திருக்கணியத்தில் அப்படியெல்லாம் எழுதுறீங்களா? என்ன எழுதுறீங்க திருக்கணியத்தில்? இன்னைக்கு 12ஆம் தேதி காலையில் 1 மணிக்கு சுப ஜனனம் அப்படின்னு சனிக்கிழமைன்னு தான் போட்டு எழுதுவீங்க. வாக்கியத்தில் நாங்கள் என்ன எழுதுவோம்? வெள்ளிக்கிழமை பின்னிரவுன்னு போட்டு எழுதுவேன். அப்போ குழந்தைக்கு தினப்பலன் இருக்குதா இல்லையா? நீங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவனுக்கு சனிக்கிழமையினுடைய பலனை சொன்னீங்கன்னா எப்படி அவனுக்கு சரியாக வரும்? ஜோதிடத்தில் 1000 விஷயம் இல்லை, லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. நாம் கற்றது கைமண் அளவு. புரியுதுங்களா? நாம் அடிப்படையில் என்ன அறிஞ்சிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது எவ்வளவு, கற்பிக்கப்பட்டது எவ்வளவு, இல்லை அனுபவத்தினுடைய அடிப்படையில் சில விஷயங்களை சொல்கிறோம். புரியுதுங்களா? இதில் இது இருக்குது இது இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு எந்த அறிவும் இல்லை. இருக்குது இல்லைன்னு சொல்கிறவன் 12 ராசிக்கு பதிலாக இன்னும் 2 ராசியை கண்டுபிடிச்சி 14 ராசின்னு பலன் சொல்ல வேண்டியதானே? யுரேனியஸ், நெப்டியூன், புளூட்டோன் 3 கிரகத்தை கண்டுபிடிச்சி 30 வருஷம் ஆச்சு. பலன் சொல்கிறவங்க எத்தனை பேர் சொல்கிறாங்க? ராசிகள்லே 13 ராசிகள் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? நட்சத்திரங்கள்லே 28 நட்சத்திரங்கள் உண்டு. ஏன் பலன் சொல்லல? ராசிகள்ல நெட்டை ராசி, குட்டை ராசிகள் இருக்கு. ஏன் அளவீட சமமா 30 டிகிரின்னு வைக்கிறீங்க? நீங்க அதையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டுல சார் இதை கரெக்ட் பண்ணணும். அதனால ஜோதிடம் முழுக்க முழுக்க அனுமான கணிதமே. இது இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி, அப்படித்தான் சொல்லி உங்களோட கிளையண்ட்டுகளை நீங்கள் சொல்லணுமே ஒழியா, நாளை காலையில் உனக்கு இது நடந்துடும், ஆப்ரேஷன் பண்ணால் ஆண் குழந்தை தான் பிறக்கும், தப்புனா பொம்பளை பிள்ளை பிறக்கும், அம்மா ராசி பிரகாரம் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்பா ராசி பிரகாரம் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த குழந்தை பிறக்கும்? ஸோ ஜோதிடம் அனுமான கணிதமேன்னு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக அற்புதமான முறையில் ஐயா, மிக அற்புதமான முறையில் பஞ்சாங்கத்தின் சூட்சமங்கள் என்ற தலைப்பில் விளக்க உரை தந்த ஐயா பவளக்கண்ணன் ஐயா அவர்களுக்கு குருநாதர் தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். என்னங்கய்யா?